இன்னைக்கு வந்து ஒரு ஷூட் டே விலாக் தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நமக்குன்னு வந்து சிம்பிளாக ஒரு ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட்டுக்கு ரெடி ஆகணும். இதுதான் வந்து நம்மளோட பிளானு. ஸோ ரூம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டெப்ஸ்லாம் போய் மேலே வந்து ஒரு ரூம் இருந்துச்சு. நான் பெருசாக எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கல, எனக்கு மேலே போகல பயமாக வேறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹேர் கிரிம்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா எனக்கு ரொம்ப பசிச்சிருச்சு. நான் சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பஃபெட் தான், நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து ஹேர் கிரிம்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டேஜில் உட்காந்தாச்சு. இந்த அசோசியேஷனில் இருந்து தான் வந்து நமக்கு வந்து மேக்கப் வந்து பண்ணியிருந்தாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து வேறு ஒரு ஊர். ஸோ அங்கேருந்து இங்கே செமினார் எடுக்க வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. நிறைய ஸ்பீச்சஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. செல்ஃப் இன்ட்ரோ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீனும் வந்து ஆன்லைன் அந்த எல்இடி டிவியில் வந்து நம்ம தெரிகிறோமான்னு வேறு நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஹாஃப் ஆஃப் த மேக்கப்பில் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலாக வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இது 3 செஷனாக இருக்கும். மேக்கப், ஹேர் ஸ்டைல் அண்ட் சாரீ ட்ரேப்பிங். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க பண்ணியிருந்த ஹேர் ஸ்டைல், எனக்கு இந்த ஓப்பன் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டோட சாய்ஸ் தான் இது எல்லாமே, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஹேர் ஸ்டைல் முடிச்சதுக்கப்புறம் வந்து சாரீ ட்ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 சாரியை வந்து ஸ்னேஹா ட்ரேப்பிங் ஸ்டைலில் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுதான் வந்து கரண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சாரீ ட்ரேப் பண்ணுறேன். ஸோ ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டேஜ்லேயுமே வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து ஃபைனல் லுக். அண்ட் லைட்டாக வந்து ஷேடோ அடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இது வந்து ரூமில் எடுத்த கிளிப்பிங். ரொம்ப லோ லைட்டு தான் இருந்துச்சு. அதிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் கோல்டன் கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் வேறு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சப்டலான மேக்கப்பு, ஒரு மாதிரி நேச்சுரல் லுக்கில் இருந்துச்சு. இவங்க வந்து செகண்ட் மாடல் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் லுக் மாதிரி லெஹெங்கா. ஸோ எனக்கு வந்து சாரீ லுக் அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுதான் வந்து ஓவரால் வியூவில் எனக்கு ஹேர் ஸ்டைலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐ திங்க் வந்து எனக்கு கொஞ்சம் கேர்லி ஹேர் வந்து சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃபுல் ஸ்ட்ரைட்டு அண்ட் ஷூட் போய் அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெல்ஜியம் வேஃபல்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து அந்த ஹால் வந்து புக் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. எனக்கு போனோடனே வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஏஸ்தட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேர்லியாக ஃபீலிங் வேணும் அப்படின்னா வந்து இங்கே போகலாம். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போடுறதாகட்டும், இல்லை ஒரு வீடியோ எடுக்கிறதாகட்டும், அந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.